வணக்கம். இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. இன்னைக்கு விஜய் பேச்சில் ஒரு குற்றச்சாட்டு வச்சார். அதாவது அவதூறு வன்மத்தை பரப்பினாலுமே அவர் ஒரு செய்தியை சொல்லும் போது, அது டேட்டாவோட சொல்லும் போது, அது என்னன்னு ஆய்வு செய்ய வேண்டியது நம்மளுடைய கடமை. அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு இன்னைக்கு? அதாவது 207 திமுக ஆட்சியில் மாணவர்கள் சேரவில்லை என்பதால் அரசு பள்ளியில் யாரும் மாணவர்கள் கல்வியிலேயே சேரலையாம். அந்த ஆட்சி வந்ததுலேருந்து மாணவர்கள் பள்ளிக்கூடம் போகிற ஆர்வமே குறைஞ்சிருச்சான். அதனால 207 பள்ளிகளை மூடி விட்டதாக விஜய் இன்னைக்கு ஈரோட்டில் பேசுறாரு. ஆனால் மத்திய கல்வி அமைச்சக தரவுகளின்படி, அதாவது விஜய் அவர்களே, உங்க கவர்மெண்ட், உங்க பிஜேபி கவர்மெண்ட்டுடைய தரவுகளின்படி ஒரு பள்ளி கூட மூடல. அப்ப விஜய் சொன்னதுங்கிறது இங்க உண்மை கிடையாது. இது ஆய்வுகளோட வந்திருக்கு. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, 2020-21 கல்வியாண்டில் தமிழ்நாட்டில் 37,589 அரசு பள்ளிகள் இருந்தது. ஆனால் 2023-24 கல்வியாண்டில் அரசு பள்ளிகள் எண்ணிக்கை 37,672 வந்தப்ப இருந்ததை விட இப்ப கூடியிருக்கு. 37,589 இருந்தது, 37,672 அதிகரித்துள்ளது. அப்ப திமுக ஆட்சி இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கு பிறகு 83 அரசு பள்ளிகள் எண்ணிக்கை கூடுதலாக உயர்ந்துள்ளது. மதிய உணவு திட்டத்தோட காலை உணவு திட்டம், பெண்கள், கிராமப்புற பெண்கள், பழங்குடியின பெண்கள் படிப்பதற்கு சிறப்பு உத்வேகமான திட்டங்கள், இப்படி தொடர்ச்சியா செய்து கொண்டிருப்பதனால அதிகரித்திருக்கு என்பதை மத்திய தகவல் தொழில் அமைச்சகமும் சொல்லியிருக்கு. அந்த காலை சுற்றுண்டி போட்டாங்க இல்லையா, அப்போ தினமலர் மாதிரி பத்திரிகைகள் கக்கூஸ் நிரம்புது, பிள்ளைகள்லாம் திண்டு திண்டு டாய்லெட் போறாங்க, கக்கூஸ் நிரம்புது. ஏன்னா எல்லாம் ஏழை விட்டு பிள்ளைங்க இல்லையா, சித்தாள் விட்டு பிள்ளைங்க, கொத்தனார் விட்டு பிள்ளைங்க. அதனால அந்த பிள்ளைங்க சாப்பிட்றதெல்லாம் அவங்களுக்கு அப்படிதான் தெரியும் தினமலருக்கு. இன்னைக்கு விஜய்க்கு அது எப்படி பட்டிருக்குன்னா, பள்ளிக்கூடங்கள் மூடி இருக்குங்கிறாங்க. அன்னைக்கு ஆங்கில நாளிதழ்களில் தமிழ்நாட்டினுடைய மிகச்சிறந்த சாதனைன்னு சொல்லி அன்னைக்கே பாராட்டு பத்திரம் வந்தது. இப்ப மத்திய கல்வி அமைச்சகமும் தரவுகளோட சொல்லியிருக்கு. அப்ப 83 பள்ளிகள் அதிகமாயிருக்கிற ஒரு விஷயத்த 207 பள்ளிகள் குறைஞ்சிருக்குன்னு உங்களுக்கு யார் எழுதி தந்தா? எல்லாம் அந்த வலதுசாரி தினமலர், பாஜக வகையராக்கள் வழக்கம் போல 1967 இப்ப வரையும் திராவிட கட்சிகளை, பெரியார் பேசுற சிந்தனைகளை, சமூக நீதிக்கு எதிராக சிந்திக்கக்கூடிய கூட்டம் தான் உங்களுக்கு எழுதி தந்திருக்குங்கிறது தெல்ல தெளிவா இருக்கு. இல்லைன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு எங்க போய் சொல்றீங்க? ஏங்க நீங்க உண்மையிலே குற்றச்சாட்டு வைங்க. எந்த ஒரு அரசும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டதெல்லாம் கிடையாது. அது எல்லா ஆட்சி காலத்திலையும் விமர்சனங்கள் வரும். விவசாயிகள் போராட்டம், நெசவாளர்கள் போராட்டம் எல்லாம் நடக்கும். அது சென்ட்ரல் கவர்மெண்டா இருந்தாலும் ஸ்டேட் கவர்மெண்டா இருந்தாலும். ஆனால் அதை மக்கள் நலனிலிருந்து விமர்சிப்பது என்பது வேற, வன்மத்தோடையும் குரோதத்தோடையும் டெல்லியோட கையாளா இருந்து பேசுவது வேற. இப்ப எவ்வளவு பெரிய பொய் சொல்லியிருக்கீங்க? 83 பள்ளிக்கூடங்களை அதிகரிச்சிருக்குன்னு சொல்றதுக்கு பதிலாக 207 பள்ளிகள் குறைஞ்சிருக்குங்கிறீங்க. அப்போ பள்ளி கல்வித்துறையை பத்தி உங்களுக்கு தெரியல. அரசு பள்ளினா என்ன, மேல்நிலை பள்ளினா என்ன, தமிழ் வழி பள்ளி, கிராமப்புற பள்ளிகள்னா என்ன, எத்தனை விதமான பள்ளிக்கூடங்கள் இருக்கு, ஏழை குழந்தைகளுடைய கல்வி அமைப்பு எப்படி இருக்கு, அதுக்கு இந்த அரசு என்னெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கு, இது குறித்து எந்த பார்வையும் இல்லை. இந்த அரசு இல்லை, பொதுவா அண்ணா காலத்திலிருந்து, நீதி கட்சி காலத்திலிருந்து இங்க என்னெல்லாம் நடக்குது, உணவுக்கும் கல்விக்கும் உள்ள தொடர்பு என்ன, இடத்திற்கும் கல்விக்கும் உள்ள தொடர்பு என்ன, இந்த கேப்பை எப்படியெல்லாம் நிரப்புறாங்க, எவ்வளவு சயின்டிபிக் மெட்டீரியலோட அதை அணுகுறாங்க, இப்படியெல்லாம் யோசிச்சு யோசிச்சு செய்கிறது. இது எங்க இருந்து? நீதி கட்சியிலிருந்து வருது. அதைத்தான் முதலமைச்சர் இது நீதி கட்சியின் தொடர்ச்சின்னு சொல்லி பேசுறாரு. இதுல விமர்சனம் இருந்தா பண்ணுங்க. ஆனா வன்மத்தோட எவ்வளவு பெரிய பொய் சொல்லியிருக்கீங்க நீங்க. இப்ப நீங்க சொன்னது அனைத்தும் பொய் அப்படிங்கிறது இங்க உறுதியாயிடுச்சா? 83 ஸ்கூல் திறந்திருக்கு அப்படிங்கிறத எப்படிங்க 207 ஸ்கூல் மூடி இருக்கு உங்களால சொல்ல முடியும்? அப்ப நீங்க சொல்லியிருக்கிறது அனைத்தும் பொய், வன்மம், அவதூறுங்கிறதுக்கு ஒரு சிறு துளினா அதை எடுத்துக்கலாமா? நாகப்பட்டினத்துல போய் உலகத்திலே இல்லாத ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சு பேசுனீங்க, மீன் அரிப்பு அப்படின்னீங்க. நாகப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினர் அதை மறுத்து சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, பிரஸ் மீட் வச்சு இப்படி இங்க இந்த கடல்சார் பல்கலைக்கழகம் இல்லை, அந்த மாதிரி இது இல்லைன்னு சொன்னீங்க, எல்லாமே இங்க இருக்கு. அப்ப விஜய் சொன்னது அனைத்தும் பொய், உண்மைக்கு மாறானதுன்னு நாகப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினர் ஆளூர் ஷானவாஸ் அவர் சொன்னதை மறுத்து அவர் பதில் பேசினார். இப்போ வரை ஷானவாஸ் சொன்னதுக்கு மறுத்து இவர்கள் எந்த விதமான பதிலும் விஜய் தரப்புல இருந்து சொல்லலை. விஜய் எதுவும் சொல்லியிருக்காருன்னா நீங்க சொல்லுங்க. இல்லைங்க விஜய் இவ்வளவு பேசியிருக்காரு, இவ்வளவு கருத்து சொல்லிட்டாரு, ஷானவாஸ் பதில் சொல்லிட்டாருன்னு சொல்லுங்க. கிடையாது. அப்ப போற போக்குல எச்சி துப்பிட்டு போற மாதிரி கண்ணாமண்ணான்னு அவதூறு அள்ளி போயிட்டு பனையூர்ல போய் படுத்துக்க வேண்டியது. ஆனா களத்தில் நிற்கின்ற அரசியல்வாதியான ஷானவாஸ் போன்றவர்கள் அவங்களாம் அரசியல்வாதிகள். ப்ராப்பரா திமுக, விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், அதிமுக, பாமகன்னு ஒரு கட்சியில இருக்கிறவங்க ப்ராப்பர் அரசியல்வாதி. உங்களை மாதிரி பனையூர் அரசியல்வாதி கிடையாது, தூங்கி எந்திரிச்சு அரசியல் பண்ணுவதற்கு. அவர் இப்ப லிஸ்ட் கொடுத்தப்போ உங்களால பதில் சொல்ல முடியல. இப்படி ஒவ்வொரு இடம் பாண்டிச்சேரியில் போய் ரேஷன் கடை இல்லை, யாராவது அதாவது அந்த ராஜ்மோகனா யாரோ உங்களை பழி வாங்குறதுக்காக தப்பா அள்ளி தந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். நைட்டு போய் அவரை போட்டு அடிச்சு விழுப்பீங்களா, என்ன ஏன் அப்படி மானத்தை வாங்குறேன்னு. இப்போ பாருங்க, ஒரு செகண்ட்ல எல்லா லிஸ்ட்டையும் சொல்லிட்டாங்க, எந்த வருஷம் என்னென்ன இருக்குன்னு.
லிஸ்ட்டையே கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு வந்து என்னென்ன வருஷம் என்ன இருக்குங்கிறத லிஸ்டோடையே வெளியே வந்திருக்கு. நீங்க எப்படி இப்ப இதை மறுப்பீங்க? ஆளூர் ஷானவாசும் நீங்க சொன்னது பொய்ன்னு சொன்னாரு, இதுவரை மறுப்பு தெரிவிக்கல. உங்களுடைய கூட்டணியான பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய என்ஆர் காங்கிரஸ் முதலமைச்சரும் வந்து நீ பாட்டுக்கு வளரிட்டு போயா, என் ஸ்டேட்டை பத்தி எனக்கு தெரியும், நீ போ, எங்க மாநில அந்தஸ்து இதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், ரேஷன் கடை இதெல்லாம் தப்பா பேசிட்டு போகாதீங்கன்னு விஜய்க்கு பதிலடி கொடுக்குதுமா அவரும் சொல்லிட்டாரு. அப்ப எல்லா இடத்துலயும் எதையாவது போய் எழுதி கொடுக்கறத சொல்றது எதனால தெரியுமா அந்த தப்பு வருது? ஏன்னா உங்களுக்கு அந்த விஷயம் குறித்து எந்த தெளிவும் புரிதலும் இல்லாதது. இப்ப என்கிட்ட திடீர்னு ஒருத்தன் வந்து மெரைன் இன்ஜினியரிங்ல இப்படி ஒரு கான்செப்ட்னா அவர் சொல்றதை ஒன்று நம்பணும், இல்லைன்னா ஆய்வுக்கு உட்படுத்தணும். ஏன்னா நமக்கு தெரியாத சப்ஜெக்ட். ஆனா அரசியலை பற்றியோ அல்லது பயாலஜி மைக்ரோபாலஜி நான் படிச்ச சப்ஜெக்டை பத்தியோ இல்லை எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாடு அரசியலோ நேஷனல் பாலிடிக்ஸோ ஜியோ பாலிடிக்ஸ் தெரிஞ்சு கேட்ட ஒன்று பேசினா நான் அதில் கேள்வி கேட்பேன். சொன்னதை அப்படியே நம்ப மாட்டேன், இது இப்படி இல்லை அப்படி அப்படின்னு. என்ன பிரச்சனை? ஈரான் ஈராக்கு பிரச்சனையா, அமெரிக்கா உக்ரைன் பிரச்சனையா, உக்ரைன் ரஷ்யா பிரச்சனையா, யார் என்ன, யார் பிக் பிரதர், என்ன பெரிய மனப்பான்மைனா எனக்கு அந்த அரசியல் உறவு தெரியும், நான் அதில் குறுக்கு கேள்வி கேட்பேன். விஜய்க்கு தான் எதுவுமே தெரியாது. வசூல் ராஜா எம்பிபிஎஸ்ல கமலஹாசன் கிளைமேக்ஸ் சொல்ற மாதிரி எனக்கு கேள்விக்கு பதில் தெரியலன்னா பரவாயில்ல, எனக்கு தான் கேள்வியே தெரியாது அப்படிங்குவாரு கமல். அது மாதிரி இவருக்கு கேள்வியே என்னன்னு தெரியாதே. பாண்டிச்சேரி புதுச்சேரினாலே அவர் அன்னைக்கு தான் போய் கேட்டிருப்பாரு, என்ன பாண்டிச்சேரினா என்ன, புதுச்சேரினா என்ன, பிரெஞ்சு கவர்மெண்ட்னா என்ன, துணைநிலை ஆளுநர்னா என்ன, இந்த வார்த்தையெல்லாம் அன்னைக்கு தான் விஜய் கேட்டிருப்பாரு. மாநில அந்தஸ்துக்காக போராடினது யாருன்னு தெரியுமா? அங்க புதுவை சிவம் யாருன்னு தெரியுமா? அங்க உள்ள கம்யூனிஸ்ட் கட்சி யாருன்னு தெரியுமா? அதிமுக முத சிஎம்ஆ இருந்தது யாருன்னு தெரியுமா? ஏன் அதிமுக ஆட்சி கவிழ்க்கப்பட்டதுன்னு தெரியுமா? மொராஜி தேசாய்க்கும் அதுக்குள்ள தொடர்பு எதுவுமே விஜய்க்கு தெரியாது. அங்க ஒரு 10 பேர் ஸ்கிரிப்ட் எழுதி தர்றாங்க, வாசிட்டு போயிடும். இங்கேயும் இப்போ அதே பிரச்சனை தான். ஈரோட்டில் போய் சும்மா மஞ்சள் அது அவ ஈரோடுன்னு காளிங்கராயன் அவ்வளவுதான். எதுவுமே ஒரு பொருத்தமா இருக்காது. போற போக்கில் அப்படி எல்லாத்தையும் தொட்டுட்டு அப்புறம் ஸ்டாலின் அங்கிள் வர்ட்டா அப்படின்ட்டு போயிடுறதான். இப்போ மாட்டிக்கிட்டீங்க தப்பா சொல்லி. ஸோ இந்த தப்பான தரவுகளை தருவது, மக்களுக்கு எதிரான செய்திகளை பரப்புவது, இது வந்து சங் பரிவாருடைய பாணி. அதையே தான் விஜய் பண்றாரு. அதே ஸ்டைல். பிரஸ் பீப்புளை பார்க்க மாட்டார், மோடி பிரஸ் பீப்புளை பார்க்க மாட்டார், மக்களுக்கு எந்த நல்ல விஷயங்களும் செய்ய மாட்டாங்க. ஆனா வந்து விமர்சனம் பண்றது, தனக்குத்தானே பேசிக்கிறது. மன் கி பாத் தனியா பேச விஜய் பண்ணிக்கிட்டு இருக்கிறது மன் கி பாத் தான், தனக்குத்தானே பேசிக்கிறது தான். மக்களை சந்திச்சு பேச மாட்டாரு, செய்தியாளர் சந்திச்சு பேச மாட்டார். இப்ப இவருடைய சேம் இதை வந்து மோடி அவர்கள் செஞ்சிருக்காரு பாருங்க. இங்க பாருங்க, ஒரு நண்பர் ரொம்ப அழகா போட்டிருந்தாரு. இது என்னன்னா எந்த அளவுக்கு இவங்க இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ மோடி பாருங்க, விஜய் மாதிரி அதே பாணியில ஒரு விஷயத்தை பண்ணியிருப்பாரு பாருங்க. 2014 இருந்து நரேந்திர மோடி ஒரு நாள் கூட லீவ் எடுக்காம வேலை செய்யறாருங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆபீஸ்ல எதுவும் ஒர்க் பண்றாரா என்னன்னு தெரியல. அவர் வந்து ஒரு பிரதமர் அரசியல்வாதி லீவு அப்படிங்கிற கான்செப்ட் பேசுவதே காமெடி. அப்ப காமராஜர் என்னைக்கா லீவ் எடுத்திருக்காரா? பெரியார் லீவ் எடுத்திருக்காரா? பக்தவச்சலம், எம்ஜிஆர், ஜெயலலிதா யாராவது நான் லீவ் எடுக்கிறேன், கலைஞர்லாம் எதிர்கட்சியா இருக்கும் போதே லீவ் எடுக்கிற இந்த வார்த்தையே எவ்வளவு வந்து ஒரு கார்பரேட் ஆபீஸ் மாதிரி வார்த்தை பாருங்க. மக்களுக்காக சிந்திக்கிறவர்கள் பேசுற வார்த்தையில ஃபர்ஸ்ட் அது உண்மைதானாங்கிறது வேற விஷயம். இப்ப நான் ஒரு விஷயம் காமிக்கிறேன் பாருங்க. மோடி 2014 இருந்து 2025 வரையும் ஒரு நாள் கூட லீவ் எடுக்கல மோடிங்கிறாங்க. சரி, அப்படி அவர் என்னதான் பண்ணாரு? இவ்வளவு லீவ் எடுக்காம பிரதமரா இருந்து என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, 2014 அவர் பிரதமராக பதவியேற்கும் போது தங்கம் சவரனுக்கு 22,400 ரூபாய், இப்போது 1 லட்சம் ரூபாய் தங்கம். லீவ் எடுக்காம அவர் ஏன் ஒர்க் பண்ணாருன்னு புரியுதா உங்களுக்கு? அடுத்து வெள்ளியினுடைய விலை 11,770 ரூபாய், தற்போது 2.23 லட்சம். ஒரு டீ விலை 7 ரூபாய் இருந்தது, இப்ப 15 ரூபாய். ஒரு காஃபி விலை சராசரி 8 ரூபாய் இருந்தது, இப்ப 20 ரூபாய். சினிமா டிக்கெட்டு 120 ரூபாய் சத்திய மாதிரி கார்பரேட் மால்ல இருந்தது, இப்ப 200 ரூபாய் 220 ரூபாய். அடுத்து பால் 1/2 லிட்டர் 25 ரூபாய், இப்ப 38 ரூபாய், கிட்டத்தட்ட 40 ரூபாய் இருக்கு. கச்சா எண்ணெய் ஒரு பீப்பாய் $144, இப்ப ஒரு பீப்பாய் 55 டாலர். பெட்ரோல் லிட்டரு 72 ரூபாய்க்கு போட்டோம். நான் இருக்கா 10 வருஷத்துக்கு முன்னாடி பெட்ரோல் போட்டோம். இப்பெல்லாம் எவ்வளவு? 100 ரூபா. இப்பெல்லாம் 100 ரூபா கொடுத்தா 1 லிட்டரு காலி. 1 லிட்டரு 72 ரூபா போட்ட காலங்கள் நினைவுக்கு வருதா? டீசல் 55 ரூபா 1 லிட்டரு, இப்ப 92 ரூபா. கேஸ் சிலிண்டர் 414 ரூபாங்க, இப்ப 868 ரூபா. 10 வருஷத்துக்கு முன்னாடி மன்மோகன் சிங் கவர்மெண்ட்ல சூரியகாந்தி எண்ணெய் 1 லிட்டரு 95 ரூபாயில இருந்து 115 ரூபாய்க்குள்ளதான் இருக்கும். இப்ப 143 ரூபாயில இருந்து தான் தொடங்குது, 220 ரூபாய் அறிவிக்குது. வீட்டுல இப்ப நம்ம எல்லாருமே நம்ம பெட்ரோல் டீசல் இந்த எண்ணெய் எல்லாம் நம்மளுடைய தொடர்புடையது. மனசாட்சியோடு பாருங்க, பாரதிய ஜனதா அரசு வந்ததுக்கு அப்புறம் நடந்த மாற்றங்கள். லீவு கூட போடாம உழைச்சவர் என்னென்ன பண்ணிருக்காரு பாருங்க. அடுத்து முட்டை 3 ரூபாய்க்கு வித்த முட்டை இப்ப 6 ரூபாய் 20 ரூபா பைசா. எனக்கு தெரிஞ்சு முட்டை ரேட்டு மட்டும் தான் டபுள் மடங்கு ஏறி நிற்கிது, மற்றதெல்லாம் ட்ரிபிள் மடங்கு ஏறி இருக்கு. ஸோ
ஒரு ஒரு அரசியல்வாதி பேசுற பேச்சா நான் ஸ்கூலுக்கு லீவ் போடாம இருந்தேன், ஆபீஸ்க்கு லீவ் போடாம வந்து உழைச்சேன்னு. அப்ப இவர்கள் பேசுவது எல்லாமே உண்மைக்கு மாறானது, ஒரு செயற்கைத்தனமானது, தன்னை பற்றிய ஒரு புனித பிம்பம். ஐ எம் நாட் எ பயாலஜிக்கல் சைல்டு அப்படிங்கிறது, லீவ் போடாம உங்களுக்கு உழைக்கிறேங்கிறது, தூங்காம உங்களுக்கு உழைக்கிறேங்கிறது. உண்மையில் அப்படி செஞ்ச தலைவர்கள் யாரும் இப்படி தன்னை பிரபலப்படுத்தி கொண்டதே கிடையாது. ஆனால் இவர்கள் அப்படி சொல்றாங்க. சரி, அப்படி லீவ் போடாம யாருக்கு உழைச்சிருக்கீங்க? அதானிக்கும் அம்பானிக்கும் கார்பரேட்டுகளுக்கு தான் உழைச்சிருக்காங்க. இது குறித்து கேள்வி கேட்டக்கூடாதுன்னு பிரஸ்ஸை சந்திக்க மாட்டாரு. அவரே மன் கி பாத் ரேடியோவில் அவரே பேசிட்டு போயிடுவார். ஒரு செய்தியாளர்களை 10 ஆண்டுகளை சந்திக்கல. ஆனா இதே மோடி பிரதமர் ஆவதற்கு முன்னாடி செய்தியாளரை சந்திச்சிருக்காரு. கேசிபாய் பட்டேலுக்கும் அவருக்கும் பாலிடிக்ஸ் போகும்போதெல்லாம் சந்திச்சிருக்காரு. அத்வானி கிட்ட இருக்கும் போதெல்லாம் கூட செய்தியாளர்களை சந்திக்கக்கூடியவர் தான். பிரதமரான நாள்ல இருந்து அவர் எஸ்கேப் ஆனவர் தான். இன்னைக்கு வரையும் மைக்க பார்த்தா ஓடுவாரு. வெளிநாட்டுலனா ஓ மை காட் அப்படின்ட்டு போயிடுவார். விஜய் எப்ப எடுத்துக்கோங்க, இவர் வருவாரு, பனையூர்ல தூங்கிக்கிட்டு இருப்பாரு. அங்க நாக்பூர்ல இருந்து அசைன்மெண்ட் வரும். ஈரோட்டில் ஒரு மாநாடு, விக்கிரவாண்டியில் ஒரு மாநாடு, பாண்டிச்சேரியில் ஒரு பேச்சு, மதுரையில் ஒரு பேச்சு, கரூர்ல ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் 30-40 நாள் தலைமறைவா வீட்டுல படுத்தே கிடக்கிறது. அப்புறம் சிபிஐ விசாரணை வந்ததுக்கு அப்புறம் தொட்டு பாருங்க ஸ்டாலின், இப்ப சிபிஐ எங்க பக்கம், டெல்லி எங்க பக்கம், சுப்ரீம் கோர்ட் எங்க பக்கம், இப்ப பேசுங்கிறது. 41 பேர் உயிர் ரத்தம் சதையுமா செத்து கிடந்தப்ப அவங்களோட தோளோட தோளா நின்று அந்த குழந்தையை தூக்கி பாதிக்கப்பட்டவன் நின்று அழுது, நான் உங்க அண்ணன், நான் உன் தாய்மாமே, நான் உன் அப்பன், நான் ஒரு அண்ணன்னு கட்டி பிடிச்ச அழுக வக்கில்ல பயந்து ஓடி போன இந்த விஜய் சிபிஐ விசாரணை சுப்ரீம் கோர்ட் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணவன 30 நாள் கழிச்சு தலைமறைவா ஸ்டாலின் தொட்டு பாருங்க ஸ்டாலின், என்னைய என் ரசிகர்ல தொடாதீங்க அப்படின்னு தலையை சீவிக்கிறாரு. உங்க ரசிகர் மதியலான தான் பிடிச்சி உள்ள போட்டாங்களே, மதியலுக்கு பொண்டாட்டி ரோட்ல கதறிச்சே, அப்பெல்லாம் ஒரு வார்த்தை பேசல. ஏன்னா சிபிஐ உத்தரவாதம் வரல, டெல்லிட்டு இருந்து. புசியா இருந்து கடலுக்குள்ள பதுங்கிட்டாரு. ஆதரவுச்சுன்னா டெல்லிக்கு பிஜேபி கோட்டஸ்கே போய் சரண்டரா, தலைவா என்ன பண்ணும் தலைவா, எல்லாம் உங்க சிமெண்ட் தான் தலைவான். இதுதான் இந்த கட்சி செட்டப். கட்சி செட்டப்பே ரொம்ப ஆபத்தான செட்டப். இது பிஜேபி தாவேகா பேட்டனே ஒரே மாதிரி இருக்கு பாருங்க. இப்ப பிஜேபி பேட்டர்ன்ல அதிமுக கிடையாதுங்க. பிஜேபிக்கு இன்னைக்கு அவங்க அடிமையா இருக்கிறாங்க, சரண்டர் ஆயிட்டாங்கிறது வேதனையான விஷயம் ஒரு திராவிட கட்சி. ஆனால் பிஜேபியோட பேட்டர்ன் கிடையாது. இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி தனக்குன்னு பாணி உள்ள கட்சி, ஆனா பிஜேபிக்கு கண்ட்ரோல்ல போயிட்டாங்க. இருந்தாலுமே பிஜேபி பேட்டர்னும் பாமக பேட்டர்னும் ஒண்ணும் கிடையாது. அதிமுக பேட்டர்னும் பாஜக பேட்டர்னும், ஏன் புதிய தமிழகம் பேட்டர்னும் பாஜக பேட்டர்னும் ஒண்ணும் கிடையாது. விஜய் ஒருவர் தான் கட்சி தொடங்கும் போதே பாஜக பேட்டனுக்குள்ளேயே வராரு பாருங்க. அதே சர்வாதிகாரம், அதே கார்பரேட் ஆதரவு, அதே தனி மனித துதி, அதே மன்னர் மனநிலை, அதே நான் ஒரு கடவுள் அப்படிங்கிறது, அந்த மோடியோட எல்லா இதோடையும் கான்செப்டோடய வராரு பாருங்க. ஜனநாயகத்துக்கும் அவருக்கும் தொடர்பு இல்லை, மக்களை சந்திப்பதுக்கும் அவருக்கும் தொடர்பு இல்லை, ஊடகங்களை சந்திப்பதற்கும் அவருக்கும் தொடர்பு இல்லை. எந்த இடதுசாரி சிந்தனைக்கும் எதிரானவர் அவர். உழைக்கும் மக்கள், மக்களை சந்திப்பது, மக்களோடு மக்களாக நிற்பது, பிரச்சனைனா களத்துக்கு வருவது, வேட்டியை மடிச்சுக்கிட்டு நிற்பது, இதெல்லாம் அவருக்கு தெரியவே தெரியாது. பக்கா பால்கனி பாலிடிக்ஸ், அதான் பனையூர் பாலிடிக்ஸ். அதை அழகா பண்ணக்கூடியவர். வழக்கம் போல இவங்க எழுதி தர பொய்யை சொல்லிட்டு போறாரு. அது 2 நிமிஷத்துல அது பொய்ங்கிறது எல்லாரும் நிரூபிச்சிடுறாங்க. இருந்தாலும் அந்த பொய்யை அவர் சொல்லிக்கிட்டே இருக்காருங்கிறதா நம்ம பண்ணணும். இதைத்தான் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. மோடி, விஜய் எப்படி உங்களுக்குள்ள ஒற்றுமையா இருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதே பேட்டர்ல இயங்குகிற கட்சி பாஜக இயக்குகிற கட்சி என்பது எல்லாருக்கும் தெரியும். பாஜக மாறியே இயங்குகிற கட்சியா தான் தாவேகாவும் விஜய் கட்சி இருக்கு. இந்த நடிகர் கட்சிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது. நாக்பூர் தயாரிக்கிற சினிமாவில் தான் இவர் நடிச்சுக்கிட்டு இருக்காருங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த காணொலி. இது போன்ற அரசியல், சமூகம், சினிமா போன்ற பல்வேறு காணொலிகள் உங்களை சேர்வதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு தாங்க. நன்றி.